சீக்கிரமா வேலைலாம் செய்ய சொன்னாங்க. ஃப்ரைடே ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாபத் ஆயிரும். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு ரெடி ஆகணும். சாபத்துக்கு வேலை செஞ்சு முடிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ள அப்பா ஒரு பெரிய பாடா இருக்கு. ஆனா அந்த சாபத் வந்துச்சுன்னா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு அந்த வாரம் முழுசும் மாதிரி வேலை செய்யாம படிக்காம இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நம்ம சர்ச்சுக்கு போய் பாட்டு பாடி பிரசங்கத்தை கேட்கறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே நான் வாரம் முழுசும் எப்போடா சாபத் வரும் அப்படின்னு காத்திருப்பேன். இந்த நிலைமை வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஓகே. ஆனா இது சாபத் டைம்ல எங்கேயாச்சும் வெளியில போகணும்னு சொன்னா எந்த அளவுக்கு இப்படி நல்லா சாபத் என்ஜாய் பண்ண முடியும்னு தெரியல. இதே மாதிரி ஒரு நிலைமை தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் வந்துச்சு. அதை இன்னைக்கு பாடத்துல பார்ப்போமா? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறிய ஓய்வன் பள்ளி பாடத்தை படிக்க வந்திருக்கவங்க எல்லோரையும் நான் அன்போட வரவேற்றுக் கொள்கிறேன். நம்ம 10வது பாடத்தை படிக்க போறோம். பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த வார பாடம் படிக்கணும் கூட இருங்க. இந்த பாடம் வாழ்க்கை இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஞாபகமா இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனாக பரம தகப்பனே, ஆமென். இந்த வார பாடத்துக்கான தலைப்பு அது என்ன? இந்த வார பாடத்துக்கான மனப்பாட வசனம் ஏசாயா 58:13-14 இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். இந்த வார பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஓய்வு நாளை சந்தோஷமா கடைபிடிக்கும் போது நம்ம ஆண்டவரை சேவிக்கிறோம். தேவன் இஸ்ரேல் ஜனங்களை பத்திரமா பாதுகாத்தாரு. பகல் நேரத்துல ஒரு மேகம் வச்சு வெயில்ல இருந்து பாதுகாத்தாரு. ராத்திரியில ஒரு நெருப்பு தூண் அவங்க கூட இருந்து குளிர்ல இருந்து பாத்துக்கிட்டாரு. இன்னும் எகிப்து தேசத்துல இருந்து அவங்க பிடிக்க வந்தவங்க கிட்ட இருந்து அவங்களை காப்பாத்தி செங்கடல்ல கூட கடக்க உதவி செய்தார். ஆனா மறுபடியும் இப்ப இஸ்ரேல் ஜனங்க கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. எகிப்துல இருந்து கிளம்பி கொஞ்ச நாட்கள் தான் ஆச்சு. அவங்க கையில கொண்டு வந்த இந்த சாப்பாடெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அவங்க நடந்து போயிட்டு இருந்ததும் ஒரு வனாந்தரம். அவங்க ஆசைப்படுற மாதிரி சாப்பாடோ தண்ணியோ கிடைக்காது. எங்களை அந்த காஞ்சி போன இடத்துல எங்களை கொண்டு வந்து சாவடிக்க போறீங்களா அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்டாங்க. மோசே கிட்ட எல்லாரும் சண்டை போட கூட ஆரம்பிச்சாங்க. இஸ்ரேல் மக்களை பட்டினி போட்டு சாவடிக்கணும்னு ஆண்டவர் ஒரு நாள் நினைக்கவே இல்லை. அதனால பரலோகத்துல இருந்து சாப்பாடு கொண்டு வரேன்னு தேவன் மோசே கிட்ட சொல்லியிருந்தாரு. அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் காலையிலேயே ஏஞ்சி அவங்க வீட்டுக்கு வெளியில இருந்த சாப்பாடை அன்னைக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்து வைக்கணும். இதெல்லாம் கேட்டதும் ராத்திரி தூங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் வெளியில வந்து பார்த்தப்போ வெள்ளையா பனி மாதிரி எல்லாம் தரையில படிஞ்சிருந்துச்சு. இதை பார்த்தவங்க எல்லாரும் ஆச்சரியமா கேட்டாங்க, இது என்ன? மோசே சொன்னாரு, இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன சாப்பாடு. இதெல்லாம் நீங்க சேமிச்சு எடுத்து இன்னைக்கு போய் சாப்பிடுங்க. ஆனா நாளைக்கு சேர்த்து வைக்காதீங்க, எல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாரு. ஜனங்க எல்லாரும் இதுக்கு மண்ணா அப்படின்னு பேர் வச்சாங்க. அவங்க சேமிச்ச சாப்பாடு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அது சாப்பிடுறதுக்கு தேவை மாதிரி ஸ்வீட்டா இருந்துச்சு. ஆனா வெயில் ஏற ஏற பனிய மாதிரி படிஞ்சிருந்தது. அப்படியே உருகி போயிடுச்சு. ஒரு சிலர் அன்னைக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்து வச்சாங்க. ஒரு சிலர் தேவைக்கு அதிகமா சேர்த்து வச்சாங்க. ஆண்டவர் சொன்னதை அவங்க கேட்காம செஞ்சனால அது அடுத்த நாள் கெட்டு போய் நாத்தம் அடிச்சு புழுலாம் வந்துருந்துச்சு. இப்போ வாரத்தோட 6வது நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு மோசே சொன்னது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. நாளைக்கு ஆண்டவரோட ஓய்வு நாள். அதனால நீங்க நாளைக்கு காலையில எழுந்திருக்கும் போது இன்னைக்கு மாதிரி அங்க மண்ணா இருக்காது. அதனால நாளைக்கு தேவையான மண்ணாவையும் நீங்க இன்னைக்கே சேர்த்து சேகரிச்சு வைங்க. இத்தனை நாள் மாதிரி இல்லாம நாளைக்காக சேர்த்து வைக்கிற மண்ணா கெட்டு போகாது, நாத்து அடிக்காது, புழுவும் வராது அப்படின்னு சொன்னாரு. ஆக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்க சனிக்கிழமைக்கு தேவையான மண்ணாவும் சேர்த்து சேகரிச்சு வச்சாங்க. ஆனா இப்பவும் ஒரு சிலர் மோசே சொன்னது கேட்காம சனிக்கிழமை அப்பவும் மண்ணா சேகரிக்க வந்தாங்க. ஆனா அவங்க மண்ணா இல்ல. அவங்க சொன்ன பேச்சு கேட்காம இருந்ததுனால அவங்க பட்டினியா இருக்க வேண்டியது இருந்துச்சு. இந்த பாடத்துல இருந்து 2 முக்கியமான காரியத்தை நமக்கு கத்துக்க வேண்டியது இருக்கு. முதல் என்னன்னா, நம்ம இஸ்ரேல் ஜனங்களை மாதிரி ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா நம்ம ஆண்டவருக்கு மரியாதை செலுத்துறோம். அவருக்கு கீழ்ப்படிறது அவருக்கு சந்தோஷப்படுத்துது. 2வது பாடம் என்னன்னா, ஆண்டவருடைய ஓய்வு நாளுக்காக நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த வனாந்தரத்துல 40 வருஷம் ஆண்டவர் மண்ணா கொடுத்து உதவி செஞ்சாரு. ஓய்வு நாள் விசேஷமான நாளா இருந்ததுனால மற்ற நாட்களோட வித்தியாசமா ஒரு நாளா இருந்ததுனால அன்னைக்கு மண்ணா சேகரி
கடைபிடிக்காம இந்த வேலையும் செய்யாம இருந்தாங்க. இது ஆண்டவர் மேல அவங்க அன்பு வச்சிருந்ததையும் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சது மூலமா ஆண்டவர் அவங்க வணங்கினாங்க அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்துது. வாரம் முழுசும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் சில நமக்கு பிடிக்கும். ஆனா நம்ம ஓய்வு நாள் அன்னைக்கு செய்யாம இருக்கும்போது நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறோன்னு அவர் மேல அன்பு காட்டுறோன்னு ஓய்வு நாள் உண்மையிலேயே நம்ம கடைபிடிக்கிறோன்னு அப்படின்னு தெரியப்படுத்துது. ஆண்டவர் இந்த உலகத்துல நமக்காக இந்த ஓய்வு நாளை ஏற்படுத்தினாரு. மனுஷங்களாக நமக்கு ஓய்வு ரொம்ப ரொம்ப அவசியமானது ஒண்ணு. நம்ம எல்லாரும் வாரம் முழுசும் வேலை வேலை அப்படின்னு ஓடிட்டு இருக்கோம். இந்த ஒரு நாள் ஓய்வு கூட இல்லைன்னா நம்ம எல்லாருக்கும் பைத்தியம் கூட பிடிக்கலாம். அதனால இதெல்லாம் தெரிஞ்ச ஆண்டவர் நமக்கு இந்த 7வது நாளான ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறாரு. இந்த ஓய்வு நாள் அன்னைக்கு நம்ம உலக பிரகாரமான வேலைகளை, தேவையில்லாத வேலைகளை செய்யாம ஆண்டவரோட பிள்ளைகளா யாரெல்லாம் தேவையோட இருக்காங்களோ அவங்கள போய் சந்திக்கவும், யாரெல்லாம் கட்டப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு விடுதலை கொடுக்கவும், யாரெல்லாம் சமாதானம் இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு சமாதானம் கொடுக்கவும், இன்னும் முக்கியமா நாள் முழுசும் ஆண்டவரோட வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தைய ஆலயத்துல வந்து கேட்கறது ஓய்வு நாள் ஒண்ணு சிறப்பானதா மாத்தும். இந்த ஓய்வு நாள் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பான வித்தியாசமான நாள். நம்ம ஓய்வு நாளை கடைபிடிக்கும் போது நம்ம தேவனை தொழுது கொள்றோம். இந்த பாடத்தை கூட சேர்த்து படிச்சதுக்காக நன்றி. இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது எங்க கூட இருந்ததுக்காக நன்றி. இந்த வார பாடம் படிக்கிறது நாங்கள் எங்கள் மனசில் வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, ஞாபகம் வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் இந்த ஓய்வு நாளில் விசேஷமாக உங்களை தொழுது கொள்றதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் விலை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் அன்பின் பரம தகப்பனே. ஆமென்.